என்ன சம்பந்தி திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அது கல்யாணம் நெருங்குது இல்ல, அதான் உங்களை பார்த்து சில விஷயங்கள் பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க சம்பந்தி. எங்க வழக்கத்துல கல்யாண செலவெல்லாம் பையன் வீட்டுல பண்ற பழக்கம் கிடையாது. அதனால கல்யாண செலவு மட்டும் நீங்க பாத்துக்கணும். நாங்க எதுக்கு பண்ணணும்? நீங்க பண்ணுங்க. நாங்க பையன் வீடுங்க, நாங்க எதுக்கு பண்ணணும்? நீங்க பையன் வீடுனா நாங்க மட்டும் யாரு? நாங்களும் பையன் வீடுதான். ஏதோ எங்க பையன் உங்க பையன் மேல ஆசைப்பட்டானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்றீங்களா? சரி, இப்ப பசங்க இருக்கிற வீட்டுக்கு தேவையான கட்டிலு, பீரோ, இந்த ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. நாங்க எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். நாங்க எதுக்கு கொடுக்கணும்? நாங்க பையன் வீடு. நீங்க பையன் வீடுனா நாங்களும் பையன் வீடுதான். ஏதோ எங்க பையன் உங்க பையன் மேல ஆசைப்பட்டானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். சரி, இதெல்லாம் விடுங்க. அப்ப தாலி யார் கட்டுறது? தாலி மட்டும் என் பையன் தான் கட்டுவான். பையன் வீடு நாங்க தாங்க, என் பையன் தான் கட்டணும். நாங்களும் பையன் வீடு தாங்க, என் பையன் தான் கட்டுவான். இல்ல என் பையன் தான். இல்ல அண்ணா கல்யாணம் பிக்ஸ் ஆனது யாரோட அம்மா கிட்ட பேசுறேன்னு சொன்னல, இந்தா ஸ்வேதாவோட அம்மா லைன்ல இருக்காங்க. பெரிய தட்டுல சாப்பாடு போட்டுட்டு வீட்டுல உட்காந்து நிம்மதியா நீ சாப்பிடுற. ஆனா எங்க சிஎம் அண்ணன் எவ்வளவு வசதி இருந்தும் வீட்டுல இருந்து டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டிட்டு வந்து இங்க ஆபீஸ்ல சாப்பிடுறாரு. எந்த வீட்ல இருந்து கட்டுன்னு வராரு? எந்த வீட்ல இருந்து கட்டிட்டு வராருன்றதுதான் உனக்கு பிரச்சனையா இருக்கு. ஒரு மனுஷன் 200 கோடியை விட்டுட்டு வீட்டுல இருந்து டிஃபன் பாக்ஸ்ல கட்டிட்டு வந்து சாப்பிடுறான்னு சொல்லி கவலைப்படுற. எந்த வீட்டுல இருந்து வருதுன்னு கேக்குறீங்க?